வணக்கம். சில தேதிகள் இருக்கு, மத்த நாட்களை விட அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான தேதியை பத்தி தான் பார்க்க போறோம், அதுவும் கணித வரலாற்றுல. அந்த தேதி மார்ச் 25. இந்த நாள் கணித வரலாற்றுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இதே மார்ச் 25ஆம் தேதி, ஆனா வேற வேற நூற்றாண்டுகள்ல வேற வேற நாடுகள்ல சில கணித மேதைகள் நம்ம உலகத்தையே வேற ஒரு கோணத்துல பார்க்க வச்சாங்க. வாங்க அவங்கள ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். நம்மளோட முதல் கதை நேரம். ஆமா, டைம் பத்தின ஒரு அடிப்படை விஷயத்தோட சம்பந்தப்பட்டது. நம்ம கேலண்டர்ல லீப் இயர்னு ஒன்னு வருது இல்லையா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வருமே, அது ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் 25, 1538ல பிறந்த கிறிஸ்டோபர் கிளாவியஸ்ங்கிற ஒரு கணித மேதைகிட்ட இருக்கு. அப்போதே ஜூலியன் கேலண்டர்ல ஒரு சின்ன தப்பு இருந்துச்சு. அதனால பல 100 வருஷங்கள்ல 10 நாள் கூடி போச்சு. இதனால என்னாச்சுன்னா, ஈஸ்டர் மாதிரி முக்கியமான பண்டிகைகள்லாம் தப்பான சீசன்ல வர ஆரம்பிச்சது. இந்த மொத்த குழப்பத்தையும் சரி பண்ண கிளாவியஸ் ஒரு பயங்கரமான ஐடியா கொடுத்தாரு. அக்டோபர் 1582ல இருந்து 10 நாளையே தூக்கிடலான்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இனிமே எப்போ லீப் இயர் வரணும்னு ஒரு புது ரொம்ப துல்லியமான ரூலையும் உருவாக்கினாரு. நாம இன்னைக்கு யூஸ் பண்ற கிரிகோரியன் கேலண்டருக்கு இவர்தான் முக்கியமான காரணம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் வெறும் கணக்க வச்சு நம்மளோட நேரத்தையே சரி பண்ணிருக்காரு. சரி, அதே மார்ச் 25 தான். ஆனா இப்ப நாம டைம்ல கொஞ்சம் முன்னாடி பல நூற்றாண்டுகள் தாண்டி போக போறோம். நம்மளோட அடுத்த கதை எதிர்காலத்தை கணிக்கிறத பத்தியும் அதுல இருக்கிற ரிஸ்க் பத்தியும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க பிரீமியமை எப்படி முடிவு பண்ணுது? அவங்களுக்கு ஃபியூச்சர் தெரியுமா என்ன? இல்லவே இல்ல. ஆனா அவங்க கிட்ட கணக்கு இருக்கு. இந்த கேள்விக்கான பதில நாம மார்ச் 25, 1855ல இறந்த கிரிஃபித் டேவிஸ் என்பவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். கிரிஃபித் டேவிஸோட கதை நிஜமாவே ஒரு இன்ஸ்பிரேஷன். வேல்ஸ்ல ஒரு ஏழை சுரங்க தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சவரு யாருடைய உதவியும் இல்லாம தனியாவே அட்வான்ஸ் மேத்ஸ் கத்துக்கிட்டாரு. அவர் வாழ்ந்த காலத்துல தொழிற்சாலைகள் அதிகமாச்சு, வாழ்க்கை ரொம்ப நிச்சயமற்றதா மாறிச்சு. அப்போதான் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட முதல் ஆக்சுவரியா ஆனாரு. ஆக்சுவரினா யாருன்னு கேக்குறீங்களா? மேத்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் வச்சு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளோன்னு கணக்கு போடுறவங்க தான். இவரோட இந்த வேலை தான் நாம இன்னைக்கு பாக்குற மாடர்ன் இன்சூரன்ஸ் துறைக்கே அஸ்திவாரம் போட்டது. அதாவது கணக்க வச்சு எதிர்காலத்தை பார்க்க முடியாது, ஆனா அதுல இருக்கிற ஆபத்தை நம்மால கண்டிப்பா அளவிட முடியும். மறுபடியும் அதே தேதி மார்ச் 25. ஆனா இப்போ நாம நம்மளோட சமீபத்திய காலத்துக்கு ஒரு பயணம் போகலாம். நம்மளோட கடைசி கதை கல்வி மற்றும் சமூகத்துல கணிதம் ஏற்படுத்துற தாக்கத்தை பத்தினது. யோசிச்சு பாருங்க, கணக்க வச்சு நம்மால கட்டக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் எது? ஒரு கம்ப்யூட்டரா இல்ல ஒரு பெரிய பில்டிங்கா? ஒருவேளை இதையெல்லாம் விட வலிமையான ஒன்னு இருக்கலாம். இதுக்கான பதில் ரொம்ப சமீபத்துல மார்ச் 25, 2022ல மறைந்த கிரேஸ் எலேல் வில்லியம்ஸ் என்பவரோட வாழ்க்கையில இருக்கு. கிரேஸ் அலேல் வில்லியம்ஸ் டாக்டரேட் பட்டம் வாங்கின முதல் நைஜீரிய பெண். நைஜீரியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த சமயத்துல ஒரு புது தேசத்தை உருவாக்க கல்வி எவ்வளவு முக்கியம்னு அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் ஒரு யூனிவர்சிட்டியோட முதல் பெண் துணைவேந்தரா பதவி ஏத்துக்கிட்டு பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களோட மிகப்பெரிய சாதனை ஒரு கணக்கு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதில்ல. அதுக்கு பதிலா கணக்கு கல்வியை ஒரு கருவியா பயன்படுத்தி ஒரு புது தலைமுறையையும் ஒரு புது தேசத்தையுமே அவங்க கட்டமைச்சாங்க. சோ அவங்க வெறும் கணக்க மட்டும் சொல்லிக் கொடுக்கல, கணக்க ஒரு கருவியா வச்சு மத்தவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி வந்தாங்க. சரி, இப்போ இந்த 3 அலகலகு கதைகளையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 பேரும் வேற வேற காலகட்டம், வேற வேற துறை. ஆனாலும் இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு பொதுவான விஷயம் இருந்துச்சு. இவங்க எல்லாருமே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சவங்க. அவங்க குழப்பத்தை பார்த்தாங்க. அது நேரத்துல இருந்தாலும் சரி, எதிர்காலத்துல இருந்தாலும் சரி, சமூகத்துல இருந்தாலும் சரி, அந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு ஒரு ஒழுங்கா உருவாக்குறதுக்கு கணக்கா ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்களுக்குள்ள நீங்க என்ன பேட்டர்னை பாக்குறீங்க?